இன்று சினிமா மாஸ்டர் என்ற தலைப்பின் கீழ் கவுண்டமணி அவர்களின் பிறப்பு மற்றும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்து தான் காணவிருக்கின்றோம். தமிழா செய்திகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவர்கள் என்றால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். கவுண்டமணி அவர்கள் தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகராவார். பெரும்பாலும் அதிகமான 90 திரைப்படங்களில் நடித்து மிகப்பெரிய ஜாம்பவானாக நகைச்சுவையில் கொடிகட்டி பறந்த ஒருவராக இருக்கின்றார். மேலும் நடிகர் கவுண்டமணி அவர்களுடன் செந்தில் அவர்களும் இணைந்து மிகப்பெரிய சாதனைகளை 90 காலகட்டங்களில் செய்தார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. கவுண்டமணி இந்தியா தமிழ்நாட்டில் அப்போதைய கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சியிலிருந்து திருமூர்த்தி மலைக்கு செல்லும் வழியில் இருக்கும் வல்லகுண்டாபுரம் கிராமத்தில் 1939 மே 25ஆம் ஆண்டு பிறந்தார் என்பது வரலாறு. கருப்பையா மற்றும் அன்னம்மாள் ஆகியோருக்கு மகனாக நடிகர் கவுண்டமணி அவர்கள் பிறந்தார். தற்போது இந்த ஊர் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டத்தில் அமைந்துள்ளது. இவரது ஆரம்ப காலத்தில் மேடை நாடகங்களில் சாதாரணமான பாமர தமிழ் பேசி நடித்ததால் திரையுலகில் கால் பதிக்க வழி செய்தது. நாடகங்களில் அல்லது படங்களில் நடிக்கும்போது யார் என்ன பேசினாலும் அதற்கு எதிராக பேசி கவுண்டர் போடுவது, அதாவது கவுண்டர் கொடுப்பது இவருடைய வழக்கமாக இருந்தது. ஆகையால் இவருடைய பேச்சினால் பல பேர் ஈர்க்கப்பட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதன் காரணமாகவே இவருடைய பெயர் கவுண்டமணி என்று அழைக்கப்பட்டது. பின்னர் கவுண்டமணி என்றானது. சக நடிகர்களும் நடிகைகளும் இதை போன்றே இவரை கவுண்டமணி என்றே அழைக்க துவங்கினார்கள். பின்னர் 16 வயதினிலே படம் நடிக்கும்போது இவருக்கு அந்த பெயரையே தலைப்பில் பயன்படுத்த வைத்தார் இயக்குனர் கே. பாக்யராஜ். அத்திரைப்படத்திலிருந்துதான் இவர் கவுண்டமணி என்ற பெயரில் அழைக்கப்பட்டார். 26ஆம் அகவை முதலே திரைப்படங்களில் நடித்து வருகின்றார் நம்ம கவுண்டமணி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. துவக்க காலங்களில் தனியாகவே நகைச்சுவை நடிகராக நடித்தவர். பின்னர் செந்திலுடன் இணைந்து நகைச்சுவை காட்சிகளை அமைத்த பின்னர் இருவரும் பெரும் வெற்றி கண்டார்கள். 2 தலைமுறை ரசிகர்களை சிரிக்க வைத்திருக்கின்றார். இவரது பேச்சும் உரையாடலும் மக்களிடையே வரவேற்பை பெற்றிருக்கின்றன என்பது 100க்கு 100 உண்மையாக இருக்கின்றது. இந்த இணையின் மிகப்பெரிய புகழ்பெற்ற நகைச்சுவை கரகாட்டக்காரனில் வந்த வாழைப்பழ காமெடி என்றே கூறலாம். சூரியன் திரைப்படத்தில் இவர் கூறிய அரசியலில் இதெல்லாம் சாதாரணமப்பா, சகஜமப்பா என்ற சொல்லாடல் மிகவும் பரவலாக அறியப்பட்ட ஒரு சொல்லாடலாக இன்று வரை பேசப்படுகின்றது. இவர் ஏறத்தாழ 450 திரைப்படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் என்பது மிக முக்கிய செய்தியாக இருக்கின்றது. அதில் 10 திரைப்படங்களில் இவர் கதாநாயகனாகவே நடித்திருப்பதுதான் குறிப்பிடத்தக்கது. மேலும் வில்லனாக பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். குணச்சித்திர வேடத்திலும் பல திரைப்படங்களில் நகைச்சுவை கலந்த நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடன் நகைச்சுவை நடிகர் செந்திலும் இணைந்து நடித்த நகைச்சுவை காட்சிகள் ரசிகர்கள் மனதில் இன்றும் நீங்கா இடம்பெற்றுள்ளன. இவர் நடித்திருக்கும் சில திரைப்படங்கள் பின்வருமாறு பார்ப்போம். கரகாட்டக்காரன், சின்ன கவுண்டர், உள்ளத்தை அளித்தா, மேட்டுக்குடி, நடிகன், தங்கம், மன்னன், இந்தியன், நாட்டாமை, மாமன் மகள், உனக்காக எல்லாம் உனக்காக, முறைமாமன், சூரியன் போன்ற திரைப்படங்கள் எல்லாம் அன்றைய காலகட்டத்தில் நடிகர் கவுண்டமணி மற்றும் செந்திலை குறித்தான வைரல் திரைப்படங்களாக இருந்து வந்தது. மேலும் இவர் பேசிய சில டைலாக்குகள் மிகப்பெரிய ஃபேமஸான டைலாக்குகளாக இருக்கின்றன. அதில் மிக முக்கிய டைலாக்குகளாக பெட்ரு மாசு லைட்டே தான் வேணுமா என்ற டைலாக் வைதேகி காத்திருந்தாள் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். அப்போவே நினச்சேன், என்னடா 10 ரூபாய்க்கு இவ்வளவு கறி தர்றாருன்னு என்று பேசக்கூடிய டைலாக்குகள் மிக பிரபலமான டைலாக்குகளாக இருக்கின்றன. இந்த பெட்ரு மாசு லைட்டே தான் வேண்டுமா என்ற சொல்லாடல்கள்லாம் இன்றும் பேசப்பட்டு வருகின்றன. கூட வச்சிருக்க பொம்பளைக்கெல்லாம் பெட்ரு மாசு லைட்டை தர்றதில்லைங்க என்று வைதேகி காத்திருந்தார் என்ற திரைப்படத்தில் பேசியிருப்பது அனைவரையும் ஈர்த்திருக்கும். ரங்கநாதர் பேருக்கெல்லாம் சைக்கிள் தர்றதில்லைங்க என்ற கூறிய அந்த சொற்றொடர்களும் அனைவரையும் ஈர்த்திருக்கும். இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினால் அழகுராஜா வேணுங்கிறது என்ற டைலாக்குகள் எல்லாம் இன்று வரை பேசப்படக்கூடிய ஒரு டைலாக்குகளாக இருந்து வருகின்றன. எனவே கவுண்டமணி என்ற நடிகர்
நடிகர் சாதாரண நடிகர் என்று கூறிவிட முடியாது. மக்கள் மனதில் என்றும் நீங்கா இடம்பெற்றுள்ள நடிகராக இருந்து வருகின்றார். தற்போது நடிக்கக்கூடிய பல நடிகர்களுக்கு, நகைச்சுவை நடிகர்களுக்கு குறிப்பாக இவர் ஒரு வாழுகின்ற எடுத்துக்காட்டாக இருந்து வருகின்றார். எனவே இவருடைய ரியாக்ஷனை பல நடிகர்கள் எடுத்து அவர்களும் சக்சஸ் செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் நாம் கவனிக்கக்கூடிய மிக முக்கிய விடயமாக இருக்கின்றது. எனவே இவர் எப்பொழுதுமே சினிமா மாஸ்டராகவே அனைவருக்கும் இருந்திருக்கின்றார். இன்னமும் பல காலமும் இவர் சினிமா மாஸ்டராகவே அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த காணொளி வாயிலாக நாம் நம்முடைய செய்திகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுபோன்று முக்கிய காணொளிகளை நீங்கள் சினிமா செய்திகளை அறிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் நல்ல ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.